ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். இன்றைக்கி நம்ம ரிக்ஷானுடைய அடுத்த இதுமா லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், இந்த சைடு போட்டு இதை போட்டு இந்த ஸ்டெம்மில் ஜாயின் பண்ணி இதில் 11 வரைக்கும் போட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா அப்போ இந்த ஸ்டெம்மு போடலை, நம்ம இந்த பக்கம் இருக்கிற இந்த இது தூண் போடலைன்னு. இப்போது என்னன்னு பார்க்குறோம். இதை பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 போட்டாச்சு. ஓகேவா? இந்த ஒயரை எப்பவும் போல் இந்த கடைசி மணியில் விட்டுக்கோங்க. இந்த பக்கம் ஒயரை உங்களை பார்த்துருக்கும் இல்லையா, அந்த ஒயரை இதில் எப்படி இந்த ஃப்ரண்ட்டு மணியில் கோத்துருக்குமோ அதே போல் இதோ இப்படி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இதனுடைய இந்த 9 எக்ஸ்ட்ரா போட்டவுடனே மேலே உங்களை பார்த்து ஒரு மணி மேலே இருக்கும் பாருங்கள், இல்லையா? இப்போ குறுக்கில் 2 ஒயருக்கும் குறுக்கில் ஒரு மணி. சரிங்களா? ஓகே. இப்போது இப்படி திருப்பி வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு இந்த லைனில் இருக்கிற முதல் மணியில் இப்படி வந்தது இல்லையா, அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு மணி.
ஸோ இந்த இதில் நேராக வருதில்ல இந்த முதல் மணி, அப்புறம் இப்படி சைடில் வெளிப்பக்கம் வருதில்ல மணி, கோத்தத்துக்கு அப்புறமா எப்பவும் போல் இந்த சைடு இப்படி போட்டு வந்தோம் இல்லைங்களா, அதே போலையே போட்டு வரணும். எத்தனை போடணும் தெரியுமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 போடணும். 13 போடணும். சரிங்களா? வெறும் இந்த கலரே தாம்மா. இஃப் பாசிபிள் கொஞ்சம் நல்ல இந்த கம்பி, கொடி கம்பிலேயே திக்காக இருக்கும் பார்த்தீங்களா, கொடி வளர்த்துறதுக்குலாம் கம்பி போடுவோமே, அதுலேயே கொஞ்சம் திக்கு இருந்ததுன்னா வாங்கி வச்சு ஒரு கட்டிங் பிளேயர் வாங்கி வச்சுக்கிடுங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, தென்னந்தொடப்ப குச்சியே வைக்கலாம். சரியா? ஏன்னா குச்சியெல்லாம் நம்ம ஆஃப்கோர்ஸ் இப்போல்லாம் ஷோகேஸ் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் வச்சிடலாம். அப்போல்லாம் தான் ஷோகேஸ் இல்லை, பாக்ஸில் இதெல்லாம் போட்டெல்லாம் வச்சுருந்தது. அது அப்படியே மடங்கி மடங்கி இதுவாகிடும். இப்போ போட்டோம்னா அப்படியே எடுத்து ஷோகேஸில் வைக்கலாம். அப்போ கம்பின்னா உங்களுக்கு வளையாமல் இதுவாக இருக்கும் இல்லையா, அதுக்காக சொல்.
இந்த ஆரஞ்சில் ஜாயின் பண்ணியிருக்கிறது இல்லாத கீழே எங்கேருந்து வருதை கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 போட்டுட்டோமா? இப்போ என்ன பண்ணணும், இங்கே பண்ணோம் பார்த்தீங்களா, 8வது மணிலையும் 9வது மணிலையும் அதே தான் இப்போ இங்கே பண்ணணும். சரியா? இது வரைக்கும் ஒவ்வொரு மணியில் விட்டுட்டு தானே போட்டு வந்தீங்க. இப்போது 2 மணியில் உயர விடுங்க. சரியா? இது கரெக்டான்றதை இங்கேருந்தும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 2 4 6 7 8வதுலேயும் 9வதுலேயும் அந்த பக்கத்துலேருந்து வந்தால் 8வதுலேயும் 9வதுலேயும் விட்டுருக்குறோம். சரியா? இப்போது 1 மணி கோக்கணும். நல்லா இழுத்துக்கிடுங்க. ஓகேவா? இன்னும் ஒரு 4-5 பேருக்கு அந்த இது மெட்டீரியல்ஸ் அனுப்பணுமா. கொஞ்சம் பாக்ஸ் கிடைக்கல எனக்கு. இதில் பேக் பண்ணி வச்சுட்டேன். பல்க் இந்த ஷீட்டில் பட்டன் ஷீட்டில் பல்க் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் பாக்ஸ் கிடைக்கல. அது கிடச்சோடனே இன்றைக்கி நேற்று 1-2 தான் பாக்ஸ் கிடச்சிது. அதில் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி நாளைக்கு இன்னும் 2 பாக்ஸ் தரேன்னு இருக்காங்க. அது வந்த உடனே பாக்ஸில் போட்டு கொரியர் அனுப்பிச்சி விட்ருவேன். சரிங்களா? ஏற்கனவே அமிச்சவங்களுக்கு 90% நாளைக்கு வந்துடும்மா. ஏன்னா நான் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கொடுத்துருக்குறேன். அது எங்கள் வில்லேஜில் இருந்துன்னா உங்களுக்கு அது மெயின் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து ஏரியா பிரகாரம் நம்புறதுன்னா இது கொஞ்சம் வெயிட்டாக வேறு இருக்குது. அவங்க அது என்ன ஏதுன்னு ஸ்கேனை பண்ணி பார்த்து கொண்டு இதுவாக அனுப்புவாங்க. நடுவில் சண்டே லீவு வந்துடுச்சு இல்லையா, அதனால் வெள்ளிக்கிழமை எங்கள் இதிலேருந்து போயிருக்கோம் போலூர்ன்ற கிராமம் இது தாலுக்காவுக்கு. அங்கேருந்து அது ஹெட் ஆஃபீஸ் திருவண்ணாமலைக்கு போகும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து தான் எல்லா இடத்துக்கும் போகும். ஸோ இது சாதாரணமாக ஒரு நாளில் 2 நாளில் வரதை விட ஒரு 2 டேஸ் ஆகலாம். பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு அந்த நம்பர் அனுப்பிச்சிருப்பேன் இல்லையா, ஒரு 2 நாள் நாளைக்கு வரைக்கும் பார்த்துட்டு அப்புறமா அவங்கள ட்ரேஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஜஸ்ட்டு ரிசீவ்டுன்னு எனக்கு ஒரு மெசேஜை போட்டுருங்கம்மா. ஏன்னா பத்திரமா வந்து சேர்ந்துதான்றதுக்காகத்தான், வேறு ஒன்றும் இல்லை. பொருள் உங்கள் கையில் வந்துடுச்சுன்னா நம்ம நிதானமாக இது பண்ணிடலாம்.
இப்போது கடைசி இதுமா, கடைசி இது போடுவோம். இப்போ பாருங்கள், இப்படி வச்ச உடனே உங்களுக்கே தெரிஞ்சிடும் பாருங்கள். இந்த மணியில் கொத்துட்டோமா, இப்போ இங்கே ஒரு மணி தெரியுதா, தென் இந்த இந்த ஆரஞ்சு தெரியுது, அவ்வளோதான். இந்த 2 மணியில் ஒயரை விட்டு ஒரு மணி கொத்து முடி போடணும். நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிக்கிட்டே வந்தீங்களானே உங்களுக்கே சில இடத்துல அது இந்த இடத்துல இப்படி ஆகுன்றதெல்லாம் தெரிஞ்சிடும். கொஞ்சம் நீங்கள் பழகி போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ நான் இந்த இடத்துல முடிக்கணும்னு உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். கடைசி இது மணி வந்த உடனேவே இந்த அக்கு மாதிரி இந்த 3 மணி தெரியுது. அப்போ நம்ம ஒரு மணி தான் கோக்கணும், இந்த 2 மணிலையும் ஒயரை விடணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். சரியா? ஒரு மணி கோத்து ஒயரை முடிச்சு போட்டு ஒரு ஒயரில் மட்டும் கோத்தா போதுமா, 2 பக்கமும் கோக்க வேண்டாம். பாய். ஓகே, இப்போ இந்த 2 ஒயரையும் முடிச்சு போட்டுருங்க. மூணு அல்லது 4 முடி போட்டு எப்பவும் போல் ஒரு 2-3 மணியில் ஒயரை விட்டுட்டு அப்புறமா கட் பண்ணுங்க. சொல்லியிருப்பேன், ஏன்னா அந்த ஒயரும் உள்ளுக்குள்ளே போய் அமைங்கிடும். முடி வந்து தூக்கிக்கிட்டு நான் 3-4 முடி போட்டோம்னா இப்படி ஒரு மாதிரி துருத்திக்கிட்டு இப்படி நிற்கும். அப்படி இல்லாத இந்த ஒயரை 2 மணியில் விட்டு எடுத்தோம்னா முடி போட்டது உள்ளே போயிடும். அதுக்கு தான். இப்போ பாருங்கள், ஓகேவா? ஸோ சைக்கிள் ரிக்ஷானுடைய போர்ஷன் பாடி ரெடி. இதுக்கு இப்போ பிடிச்சி குச்சி கொடுக்காதீங்கம்மா, ஏன்னா நம்ம இங்கே சைக்கிளை போட்டு இது போட்டு எல்லாம் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா? அப்போ இப்படி அப்படியே ஆடி ஆடி குச்சி வளைஞ்சிரும், இல்லை உள்ளுக்குள்ளே உடஞ்சிருச்சுன்னா நம்ம மறுபடியும் வெளியில் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இந்த இடத்துக்கு இங்கேக்கெல்லாம் நம்ம குச்சியை கொடுத்துக்கலாம் அல்லது கம்பியை கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, ஸோ இது பாடி போய்ட்ரி. இப்போ நம்ம இந்த போர்ஷனை போடலாம். சரிங்களா? கீழே 1 2 3 4 5 6 7. ஓகேவா? 1 2 3 4 5 6 7. எந்த இடத்துலன்னு சொன்னால் 1 2 3. இதோ பாருங்கள், எப்படி இருக்கு இல்லையா? இங்கே பாருங்கள், இப்படி கீழே வந்திருக்குதா? இதில் இந்த மணி இருக்குதா? 1 2 3 4 5 6 7 இருக்குது இல்லையா? இதில் 1 2 3 விட்டுடுங்க. 3 விட்டுட்டு இந்த 4வது மணி, இந்த 4வது மணின்னா அப்போ இந்த பக்கமும் 1 2 3 விட்டுருவோம். சரிங்களா? இது 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 பாருங்கள், 1 2 3 4 5 6 7. அதாவது இப்படி வச்சோம்னா இந்த பேஸ், இந்த 7 இப்படி போட்டிருக்கோம் இல்லையா? இதனுடைய இந்த மேலே இப்படி வந்திருக்கிறா போல் இருக்கிறதுல கீழ் ரோலை வந்திருக்குது இல்லையா? அந்த ரோலை 1 2 3 விட்டுடுங்க. 4வது மணியில் ஒயர் கொடுத்துக்கிடுங்க.
ஓகே. இடது கை உயரில் 3 மணி கொத்துக்கிடுங்க. இந்த வலது கை உயர 3வது மணியில் விட்டு எடுக்கணும். இப்போது மேலே ஒரு ஒயரு, கீழ்ப்பக்கம் ஒரு ஒயர் வந்திருக்கும் இல்லையா? இந்த கீழ் ஒயரை குறுக்கில், அதாவது இதை பாருங்க, இந்த மணியில் தானே ஒயரை விட்டோம். இங்கிருந்து 1 2 3 4வது மணியில் விட்டோமா, 3 மணி இடது ஒயரில் கொடுத்தோமா, வலது ஒயரை எதிர்பக்கம் விட்டு எடுத்துட்டோமா, கீழ் வந்த ஒயரை இந்த மணி, இந்த டைமண்ட் இப்படி வருது இல்லையா, அதில் இந்த மணியில் சரியா விட்டு எடுத்துக்கிடுங்க. இப்போ 2 மணி. அடுத்தது பக்கத்துலேயே உங்களுக்கே தெரியும், நம்ம முதல்ல 3 மணி கொத்தமே, அதுக்கு நேர ஒரு மணி இங்கே வரும் இல்லையா, அந்த மணியில் இப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த 4வது இந்த சைடு இருக்கிற மணி இந்த இதில் கோத்து, அப்புறம் நம்ம முதல்ல கோத்தத்தினுடைய அந்த மணியில் கோக்கணும். பார்த்தீங்களா? இப்போ ஒரு இது ஸ்கொயர் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி இன்னும் நீங்கள் 6 போடணும். மொத்தம் 7 போடணும். இப்போ நம்ம 1 போட்டுட்டோம். ஸோ நீங்கள் இன்னும் 6 போடணும்மா. சரிங்களா? நீங்களும் போடுங்க, நான் போட்டு வந்துடுறேன்.
ஏழாவது கடைசி இது கோக்க போகிறோம்மா. எப்பவும் போல் இந்த மணியில் உயர விட்டு இந்த முதல்ல கொத்த சைடு மணியில் உயர விட்டு இப்போ ஏதாவது ஒரு ஒயரில் ஒரே ஒரு மணியை கோத்து முடிச்சு போட்டு கட் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னொரு பக்கமும் நம்ம போடணும். அதை அப்படியே இப்படி நடுவில் ஜாயின் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இதை ஒரு பக்கம் முடி போட்டு கட் பண்ணிடலாம். இன்னொரு பக்கம் ஸ்டெம்மும் போடுவோம்ல, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இந்த முதல் பக்கம் போடுறத மூணு அல்லது 4 முடி, 1 2 3 4 5 6 7. ஓகேவா? இப்போ இதே போல் இந்த பக்கம் நீங்கள் போட்டு வாங்கம்மா. 1 2 3 விட்டுட்டு 4வது மணி, இந்த 4வது மணியில் இருக்கிற இந்த சைடு மணி, இதுக்கு நேரம் இருக்க மணி, இந்த டைமண்ட் இதில் 7 வைரம் போட்டு வாங்க. அதை போட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படிங்க ஜாயின் பண்ணுறது, ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா இந்த போடுறத எப்படின்னு பார்ப்போம். அப்போ அதுக்கப்புறம் நம்ம சைக்கிள் போட ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஓகே. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருப்பேன். ஏன்னா நான் அந்த போர்ஷனை போட்டால் தானம்மா உங்களுக்கு அடுத்தது. அதனால தான் இது கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கொஞ்சமாக போடுறது, வேறு ஒன்றும் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் போட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிடலாம். இது அப்படி கிடையாது இல்லையா? இப்போ இதே போல் இன்னொன்று நான் போட்டுட்டு தான் ஜாயினை சொல்ல முடியும். நான் இதை போடுற வரைக்கும்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ நம்ம இப்போ நீங்கள் இதே போல் வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், இப்படி வச்சாலே உங்களுக்கு எவ்வளோ லுக் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா? இந்த மேலே இப்படி வரும் இந்த பின்பக்க போர்ஷனு. இது இப்படி தான் இப்போ ஆடிகிட்ருக்கோம். நம்ம கம்பியோ குச்சியோ வச்சதுக்கப்புறம் ஸ்டிஃப் ஆகிடும். சரிங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கம்மா. கண்டிப்பாக உங்கள் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த பொம்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ.